விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதுக்கான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அது ரிலீஸ் ஆகுறதுல ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த தனி நீதிபதி அமர்வு வந்து விசாரிச்சதுக்கு அப்புறம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதுல வந்து சிபிஎஃப்சி குழுல உள்ள ஒரு மெம்பர் மட்டும் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காராம். மத ரீதியான சில வசனங்கள், அதே மாதிரி பாதுகாப்பு படையோட சின்னங்கள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால மறு ஆய்வு வேணும்னு அவர் மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சாராம். பெரும்பாலானவங்கள் யூஏ கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணிட்டாங்களாம். அப்படி இருந்தும் பெருவாரியானவர்கள் சொல்லிட்டு அதை தான் கேட்கணுங்கிறது தான் விதி. அதை மீறி எப்படி வந்து நீங்க வந்து மறு ஆய்வுக்கு அனுப்புவீங்க? அது வந்து கூடாது. மறு ஆய்வு வந்து நான் ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம யுஏ சான்றிதழ் வழங்கணும் பரிந்துரைத்த விதி அப்படிங்கிறது தான் தீர்ப்பா இன்னைக்கு கொடுத்திருந்தாங்க. உடனடியா சிபிஎஃப்சி தரப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க தலைமை நீதிபதி அமர்வுல சென்னை உயர்நீதிமன்றத்திலே நாங்க போய் 2 நீதிபதி அமர்வுல மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணதோட, இதை நீங்க திங்கட்கிழமை விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தலைமை நீதிபதி வந்து எதை எப்போ விசாரிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இழுத்தடிக்கலான்னு பார்க்குற மாதிரி தான் தெரியுது சிபிஎஃப்சியோட தரப்பு. ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ 3:30 மணிக்கு இப்போ விசாரணை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. விசாரணைகள் போய்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஷோ முடிகிறதுக்குள்ள ஏதாவது அப்டேட் வந்தா சொல்லலாம். நிச்சயம் அவார்டுக்கு முன்னாடி நம்ம வந்து சொல்லுவோம். ஆனா என்ன தெரியுமா, திங்கக்கிழமை விஜய் டெல்லிக்கு போகணும். சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க கரூர் சம்பவமாக. இப்போ இங்க எல்லாம் கூட்டமாக தான் போனாப்புல. இப்போ தனியா வந்து டெல்லி கிளம்பி போறாப்புல. ஞாயிற்றுக்கிழமை கிளம்ப போறாங்கிற தகவலும் வந்து வெளியாயிருச்சு. அங்க சிபிஐ ஆல்ரெடி 3 நாள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புஷி ஆனந்த், அப்புறம் ஆதவ் அர்ஜுனா, அன்கோவை. இப்போ இவர் எத்தனை நாள் விசாரிக்க போறாங்கன்னு வேற தெரியல. கரெக்டா அந்த சிபிஎஃப்சி வேற நீங்க திங்கக்கிழமை விசாரணை எடுக்கணும்னு சொல்றாங்க. இங்க படத்தை பத்தி விசாரணைங்க போய்கிட்டு இருக்கப்ப அவர் அங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்துல 2 சைடு நாங்க வந்து குத்துவோம். இதுதான் டெல்லியில இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் சிபிஎஃப்சி, இன்னொரு பக்கம் சிபிஐ வச்சு விஜய்க்கு நெருக்கடி கொடுத்து அவரை என்டிஏக்குள்ள கொண்டு வரணும், இல்லைன்னா பாஜக சொல்றதை செய்யற ஒரு ஆளா மாத்தணும் அப்படிங்கறது ட்ரை பண்றதா சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் காங்கிரஸ் வந்து வரிஞ்சு கட்டிட்டு வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம், அந்த பக்கம்லாம் போயிடக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட காங்கிரஸோட தேசிய இளைஞர் அணி தலைவர் பிவி ஸ்ரீனிவாஸ் விஜய்க்கு ஆதரவா பதிவெல்லாம் போட்டிருக்காரு. தேசிய நிர்வாகிகள் எல்லாமே குறிப்பிட்ட மாதிரி ஒரே விஷயத்தை தான் செய்யறாங்க. 2017 அந்த மெர்சல் படம் வந்தப்ப விஜய்க்கு ஆதரவா ஒரு பதிவு போட்டிருந்தாரு ராகுல் காந்தி. தமிழ் ஐடென்டிட்டி, தமிழ் கல்ச்சர்லாம் அழிக்க பாக்குறாங்க, அதை தமிழ் சினிமால இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொல்லியிருந்தாரு. அதை எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி ரீட்வீட் பண்ணி 2017 உள்ளதை தேடி எடுத்துட்டு வந்து தேசிய நிர்வாகிகள்லாம் ரீட்வீட் பண்ணி திட்டமிட்டபடி ஒரு இது பண்றாங்க. சொல்லி அனுப்புறதா. ஆனா அவங்க பிஜேபி எதிராக காட்டிக்கிட்டா கூட இன்னொரு உங்களுக்கு லாபம் என்னன்னா, இன்கேஸ் ஏதாவது சீட் ஷேரிங் ஒத்து வரல அப்படின்னா உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம் பாத்தீங்கல்ல, எங்களுக்கு சேர்த்துக்கோங்கன்ட்டு விஜய் தான் ஆசைப்படுறாப்புல. வாங்க சேர்த்துக்கிறேன், ஆட்சியோட பங்கு தருங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஓகே, 2 2-in-1 மாதிரி கேம் ஆடிட்டு இருக்கு காங்கிரஸ்.